சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கீர்த்தி, நீ எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. வாங்க தம்பி, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். பெரிய மனுஷனாட்டம் பேசுற நீங்க உங்க தம்பியை தூண்டி விட்டுட்டு என் பொண்ணை கை நீட்டி அடிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணை இதுவரைக்கும் நானே கை நீட்டி அடிச்சது இல்ல. ஆனா நீங்க என் முன்னாடியே மாப்பிள்ளையா போயிட்டீங்க. இல்லன்னா நான் மனுஷனாவே இருந்திருக்க மாட்டேன். சும்மா இருங்கப்பா. இங்க பாருங்க, என் தம்பி கை நீட்டி அடிச்சது தப்புதான். அதை நான் தட்டி கேட்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க பொண்ணுக்கு உண்மையாவே புருஷன் மேல அக்கறை இருந்திருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடியே அந்த போலீஸ்காரன் கையில கால விழுந்தாவது என் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. நான் போய் கெஞ்சி மன்னிப்பு கேட்டதுனால தான் விட்டாங்க. ஆமா தம்பி, நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா நான் அங்க இருந்திருந்தா உங்கள மாதிரி கையில காலில் விழுந்து கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். என் மாப்பிள்ளை இந்த அளவுக்கு அடிச்சவன கைய காலை உடைச்சி எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணிருப்பேன். அதானே பார்த்தேன். அப்பாக்கு பொண்ணு தப்பாமல பிறந்திருக்கா. என் புருஷன் கஷ்டப்பட்டு கையில கால்ல விழுந்து வேலுவை கூட்டிட்டு வந்தா நீங்க என்னமோ அவரை பார்த்து இழிவா பேசிட்டு இருக்கீங்க. என் புருஷன் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க போகல, இன்னைக்கு வேலுவை நீங்க உயிரோடவே பாத்திருக்க முடியாது. உங்க பொண்ணு தாலி அறுத்து உங்க வீட்டுக்கு விதவையா வந்திருப்பா. கீர்த்தி, என்ன பேச்சு பேசுற நீ? இதுக்கு மேல பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன இதான் சமயம்னு உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியா? என்ன ஏன் திட்டுறீங்க? வேலுவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு எங்களுக்கு நீங்க நல்ல பட்டம் கட்டிட்டீங்க. அவளை விட்டுட்டு என்ன கேக்குறீங்க? வாயை மூடு, பேசாம இரு. அம்மா தாயே, என் புருஷன் பேசுறது தப்புதாம்மா. ஆனா தயவு செஞ்சு மேலும் தப்பான வார்த்தையை பேசி எங்க மனச நோக்கடிச்சிடாத. உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஹோட்டல்ல புகுந்து ஒருத்தன் என் பொண்ணு மேல கை வச்சிருக்கான். அவனை உசுரோட விட்டுட்டு இவளை நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்கன்னா அந்த பொறுக்கி போலீஸுக்கும் இதோ நிக்கிறாரு உங்க வீட்டுக்கு மூத்தவரு, அவனுக்கு இவருக்கு என்ன பெரிய வித்தியாசம்? என்ன சொன்னீங்க? அப்ப என் மாப்பிளைய பொறுக்கின்னு சொல்றீங்களா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். கேட்டியா வேலு, உன் மாமனாரு உங்க அண்ணனுக்கு பொறுக்கி பட்டம் கொடுக்கறாரு. நல்லது பண்ணணும்னு நினைக்கிற என் மாப்பிளைக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சம்மந்தி, நடந்தது எதுவும் தெரியாம நீங்க பாட்டுக்கு வார்த்தையை விட்டுடாதீங்க. கீர்த்தி இப்ப சொன்ன மாதிரி பெரியவ மட்டும் இல்லைன்னா நான் சின்னவனை பார்த்திருப்பேனு கூட தெரியல. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய பெருசுப்படுத்தாதீங்க. இந்த பாருங்க, இப்ப கூட வேலை அடிச்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்பந்தி. ஏன் பொண்ணை கட்டி கொடுத்ததுக்காக பிரச்சனை நான் கேள்வி கேட்க கூடாதா? அம்மா, பொண்ணை பெத்தவரா அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டா அந்த வீட்டுக்கு கட்டுப்பாட்டு நடக்கணும்னு ஒரு விதி இருக்கு. கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணு நல்லா இருக்கலான்னு பாத்துட்டு போலாமே தவிர அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்குள்ள தேவையில்லாம தலையிடக்கூடாது. அப்புறம் எல்லாருக்கும் மனக்கசப்பு தான் வரும். பொண்ணை கட்டி கொடுத்தா பணிஞ்சுதான் போகணும். நான் ஏன் பணிஞ்சு போகணும்? தப்பு என் மேலயே என் பொண்ணு மேலயே இல்ல. அப்பா, மாமா சொல்றது சரிதான். இது எனக்கும் என் புருஷனுக்கும் என் புகுந்த வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. இத நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்கப்பா. அந்த விதி உன் பொண்ணோட புகுந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அந்த பிரச்சனைகளால உன் பொண்ணு புகுந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். என்னங்க, பிரச்சனையை பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுடுங்க. ஏய், எதை விட சொல்ற? என் பொண்ணு பாரு எப்படி கண் கலங்கி நிக்கிறா. மாப்பிளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு போன் பண்ணி அவரை காப்பாத்தணும்னு சொல்லி துடிச்சிட்டாவ. நானும் உசுர கையில பிடிச்சிட்டு இங்க ஓடி வந்து பார்த்தா என் புள்ள செஞ்சது தப்புன்னு சொல்லி அவளை கை நீட்டி அடிச்சிருக்காரு. அப்பா பரவாயில்லப்பா, என் புருஷன் தானே என்ன அடிச்சாரு. இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு அரவணைக்க போறாரு. இது என்னோட குடும்ப பிரச்சனைப்பா. சண்டையோ சச்சுரவோ அத நானே பேசி சரி பண்ணிக்கிறேன். இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க கிளம்புங்கப்பா.
அம்மா அப்பாவை கூட்டிட்டு போமா. அம்மா நீங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. இப்ப சூழ்நிலை சரியில்லை. அப்பா இங்க இருந்தாருன்னா நல்லா இருக்காதுமா. ஆ, என்னங்க அதான் செல்வியே சொல்லிட்டல, சம்மந்தி எதுவும் தப்பா சொல்லல. அவங்க பேசுறதுலயும் நியாயம் இருக்குல்ல. நம்ம வம்ப பார்த்து வேலைக்கு போனா அது எங்க நம்மளே தேடி வருது. செல்வி அவ பிரச்சனையை அவளே பாத்துக்குவா. நீங்க வாங்க நம்ம போலாம்.